இப்ப ஏடிஎம்கேல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா, டிஎம்கேல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சா? கிடையாது. விஜய் வந்து மதுரை போனாரு, திருச்சி போனாரு, நாமக்கல் போனாரு. மதுரை அவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள ஒருத்தர் சாவல. இந்த கரூருக்குள்ள ஒருத்தர் சாவறாங்கன்னா அப்ப ஒரு பேரை கெடுக்கிறதுக்கு நீங்க உடனே விஜய சொல்லுவீங்களா? யாரும் குறை சொல்லப்படாது. நீங்க அவருக்கு தனியா ஒரு இடம் கொடுத்துருந்தா ஆனா ரசிகர்னு கூட பார்க்க வந்திருப்பாங்க, அரசியலுக்கு வராருன்னு கூட பார்க்க வந்திருப்பாங்க. அவர் என்ன சொன்னாரு? இளைஞர்கள் வந்தாவே போதும்னு சொன்னாரு. இப்ப மக்களை வந்து இத்தனை பேர்த்தையும் சாவடிச்சு போட்டு உடனே விஜய சொல்றது அதெல்லாம் ரொம்ப தவறு தம்பி. ஏன்னா நான் வந்து சொந்தக்காரவங்க டிஎம்கேல போடுவேன், ஆனா பக்கா ஏடிஎம்கே. நான் பொதுவான ரீசன் சொல்றேன். ஏன்னு வச்சுக்க, ஓட்ட போட்ட நாங்க தானே ஜெயிக்க வச்சோம். அப்ப எங்களுக்கு தானே அந்த உரிமை. நீங்க வந்து அராஜக மணியெல்லாம் யாருக்கும் ஓட்டு வாங்க முடியாது. இப்ப எவ்வளவு ஒருத்தனை நீங்க வந்து தாழ்த்தப்பட்டு விஜய் விஜய்ங்க அவன் தான் வருவாரு, விஜய் தான் வருவாரு. பெண்களுடைய நேத்து அங்க இருந்தீங்களா? தம்பி நேற்று நான் போகல சாமி. என் பேர் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, அதனால நான் போகல சாமி. உண்மையா சொல்லணும், நான் போனேன்னு பொய் சொல்லவெல்லாம் நான் பேட்டி கொடுப்பெல்லாம் நான் விரும்ப. நான் போலான்ட்டு போனேன், பாதித்தரும் போனேன். எனக்கு செட் ஆகல. ஏன்னா தைராய்டு பிரச்சனை எனக்கு அடிக்கடி லோ பிரஷர் மயக்கம், அதனால போகல. பெண்கள் வந்து பாக்குறாங்கன்னா டிவில பாக்க நினைக்கிறவங்க எத்தனையோ பேரு. சரி நம்ம விஜய் நம்ம பாப்போம், என்ன பேசுறான்னு கருத்து கணிப்ப கேட்டா நம்ம ஓட்டு போடுவோம். நாளைக்கு அவர் சிஎம்மா வந்தா நல்லது நடக்க கூட நிறைய பேர் நினைப்பாங்க. நானே நினைக்கிறேன், என்ன மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான மக்கள்கள் நினைப்பாங்க. செந்தில் பாலாஜி என்ன இதுக்கு முன்னாடி எதுல இருந்தாரு? எங்க கட்சியில இருந்தாரு. ஏன்னா அப்புறம் ஏன் அவர் திமுக வந்தாலும் ஏன் மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல? உங்களுக்கு நீங்க சிஎம் வந்தாருன்னு சொல்லிட்டு நீங்க பைபாஸ்ல ஒரு கிரவுண்டவே போட்டீங்க. அதுல பாதியை கொடுங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு. பாதியை கொடுத்தா இந்த அசம்பாதியம் நடக்காத. மக்கள் பசங்க கொடுங்க. அவரை ஒருத்தர் வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போயிருவாரு. இதுல பாதிக்கப்பட்டது நாங்க தான் தம்பி, கோடிக்கணக்கான மக்கள். நாங்க எப்படி நாளைக்கு யாரு நம்பிட்டு எப்படி நாங்க ஓட்டு போறது? எங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லைன்னா, எதுவுமே நாங்க கேட்கக்கூடாதுன்னா நாங்க எப்படித்தான் யாரத்தான் நம்பி இருக்கிறது? சொல்லுங்க பாக்கலாம். இல்ல தம்பி, என்னோட கருத்து கணிப்பு என்னன்னா, ஒண்ணு எடப்பாடி வரணும், இல்ல விஜய் வரணும். மத்த எது வர வேண்டாம் தம்பி. சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்க ஊர் மக்கள்லாம் போனாங்கல்ல, இப்போ இங்க வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தம்பி இதையும் சொல்றேன், ஏடிஎம்கான ஒயிலாட்டாடுவோம். ஏன்னா வருஷம் மாரியம்மன்னிக்கு ஆடுற எங்களோட வரமுறை. அதனால வந்து எங்களுக்கு சேலை வாங்கி கொடுத்து நாங்க ஆட போனோம். யார் வந்தாலும் ஏத்துங்க, ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஏத்த வேண்டாம். நாளைக்கு எது வேணாலும் நடந்துச்சுன்னா நம்ம கட்சியை தான் போடுவாங்க. நாங்க அப்படி இருந்து 80 வயசு பொம்பளைய கூட நாங்க ஏத்திட்டு போனோம். எங்களால நாங்க பத்திரமா கொண்டு போயிட்டு வந்தோம். அப்போலாம் இந்த அசம்பிளி நடக்குது. இப்ப நடக்குதுன்னா இதுக்கு காரணம் யாரும் சொல்லுவாங்க? பொதுமக்கள். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த நிக்கிறவங்க எல்லாத்தையும் கேளுங்களேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து விடியாத திமுக ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி தம்பி இத்தனை மீட்டிங்ல நடக்காத அசம்பாவிதம் காலத்துல நடக்குதுன்னா என்ன காரணம்? சொல்லு தம்பி. ஏன்னா நான் படிக்கல, நான் படிச்சதுல இதுக்கு மேல நான் எழுதி வச்சுட்டு பேசுறேன். நான் படிக்கல சார், அதனால சொல்றேன். நான் இப்ப இந்த 1000 பணத்துக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் நீ வருஷம் 12,000, ஏன் இந்த ஆஸ்பத்திரிக்கே மாசம் 3500 ரூபாய் செலவு பண்றேன். எனக்கு வந்து அந்த 1000 ரூபாய் பெரிய விஷயம் மாட்டேன். எனக்கு 1000 ரூபாய் வேணாண்டா. ஏன்னா லைவ்ல பாப்பேன், 1000 ரூபாய் கட் பண்ணி விடு. நான் சித்தாள் வேலைக்கு போவேன், சோளத்தட்ட போவேன், டைல்ஸ் தூக்க போவேன், வீட்டு வேலைக்கு போவேன். இருப்பாப்பா தம்பி வண்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கரூரில் இந்த ட்ரேஜரிங்கிறது ரொம்ப
கொடுமையானதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம், ஆனால் இந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு நெஞ்சை நொறுங்கி போகிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவுமே பெருசாக நடக்காத ஒரு ஊர் நம்மளோடது. பட் இருந்தாலும் இந்த இப்படி குழந்தைங்க பெண்கள்னு நீங்கள் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயங்கர வலி மிகுந்த ஒரு துயர் மிகுந்த வாழ்க்கையாக அவங்களுக்கு இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது. இந்த நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு துணை நீக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நேற்று இரவே வந்து இன்றைக்கி அதிகாலை வரைக்கும் நம்மளோட இருந்து குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் மரணமடைந்தவர்கள் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் இருக்கிறவங்க சிகிச்சை பெற்று வருவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் துணை முதலமைச்சர் அவர்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களும் இங்கே வந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இங்கே இவ்வளவு துயரில் இருக்கிற நம்ம மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையும் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு வச்சுருக்கேன். நம்ம செய்கிற நிதியுதவிங்கிறது எந்த விதத்துலேயும் அவங்களுடைய துயரத்தை நிச்சயமாக குறைக்காது. ஏன்னா அது குறைக்கக்கூடிய துயரம் அல்ல அப்படிங்கிறத நேற்று ஃபுல்லாக நம்ம அவங்களோட இருந்து பார்க்குறோம். கடுமையான இழப்பு ஒவ்வொரு குடும்பத்துங்களையும் ஏற்பட்டிருக்கு. பச்சை குழந்தைய விட்டுட்டு அம்மா இறந்து போயிருக்காங்க, அப்பா இறந்து போயிருக்காங்க, வயசான பேரண்ட்ஸை விட்டுட்டு பசங்க இறந்து போயிருக்காங்க, பிள்ளைங்க இறந்து போயிருக்காங்க, புதுசாக கல்யாணம் ஆன கர்ப்பிணி பெண்களை விட்டுட்டு கணவர் இறந்து போயிருக்காரு, கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ண 2 பேர் இறந்து போயிருக்காங்க, ஒரு வயதான கணவர் அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு, அவங்க மனைவியோட உதவியோடு தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. பட் ஆனால் அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய துயர் நிறைந்ததாக திடீர்னு நம்ம ஊர் மாறி இருக்கு. இதுக்கு வந்து நம்ம நீண்ட காலம் அவங்களோட துணை நிற்கிறதும் அவங்களுக்கு ஒரு குடும்பமாக நம்ம இருந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற குடும்பங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான நிதி உதவியாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்கிறாங்க. அதே கோரிக்கையை தான் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கும் வச்சுருக்கேன். அதே போல் இந்த ராத்திரியில் நேற்றிலிருந்து கடுமையாக வந்து அரசு இயந்திர மாவட்ட நிர்வாகங்கள், அது கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், சேலம், நாமக்கல்னு நமக்கு அருகில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் குறிப்பாக மருத்துவத்துறை கடுமையாக பணியாற்றியிருக்காங்க. காவல்துறை, அந்த மாதிரி அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகளும் ராப்பகலாக பாடுபட்டிருக்காங்க. நமக்கு இவ்வளவு துயரத்திலையும் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா 39 பேர் இறந்தே தான் நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஆனால் மருத்துவமனைக்கு உயிரோட பாதிப்புகளோடு வந்த யாரையும் வந்து நம்ம வந்து கைவிடலை. போராடி மருத்துவர்கள் அவர்களெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் நேற்று ஒரு ரவுண்டு அவங்கள பார்த்து பேசினேன். இன்றைக்கும் இப்போ பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். அவங்க எல்லாமே பேசிக்காக ட்ரமடைஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப ஒரு மரணத்தை ரொம்ப வெகு அருகில் பார்த்து அவங்க மீண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரௌமா இருக்குது. பட் அதை தாண்டி அவங்க நிச்சயமாக அவங்க ஒரு சில நாட்களில் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். அதற்கான உதவிகளை எடுத்திருக்காங்க. நீங்கள் இறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் 39 பேர்களுடைய உடல்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டம் முடிந்து நிறைய உடல்களை நம்ம குடும்பத்துக்கு ஒப்படைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. அதுவும் விரைவில் ஒரு 1 ஹவருக்குள்ளே பண்ணிடலாம். பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே நமக்கு துணை நின்றுருக்கு. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சேன்.